Welcome guys, welcome to Bonus Tree Max, CBSE 10th, 3rd chapter, pair of linear equations in two variables, exercise 3.3, second sumல 4th and 5th subdivision பார்க்க போகிறோம். Meena went to a bank to withdraw rupees 2000. She asked the cashier to give her rupees 50 and rupees 100 notes only. Meena got 20 notes in all. Find how many notes of rupees 50 and rupees 100 she received. அதாவது மீனான்றவங்க போயிட்டு பேங்க்கில் 2000 ருபீஸ் வித்ட்ரா பண்ணிட்டு வராங்க, பேங்க்கில் பணம் எடுத்துகிட்டு வராங்க. அவங்க 50 ருபீஸ் நோட்டும் 100 ருபீஸ் நோட்டுமா கொடுக்க சொல்கிறாங்க. பேங்க் மேனேஜர் 25 நோட்ஸ் கொடுத்துருக்காரு. அப்போ 50 ருபீஸ் நோட் அதில் எவ்வளோ, 100 ருபீஸ் நோட்டு அதில் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 50 ருபீஸ் நோட்ஸ் எவ்வளோ, 100 ருபீஸ் நோட்ஸ் எவ்வளோன்றது தான். ஸோ எப்பயுமே என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதை தான் XYன்னு நீங்கள் எடுக்கணும். லெட் நம்பர் ஆஃப் 50 rupee notes be X and number of 100 rupee notes be Y. ரெண்டு நோட்டு சேர்ந்தவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க, டோட்டலாக 25 நோட்ஸ். X plus Y equal to 25. ஏன்னா டோட்டல் நோட்ஸ் 25ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன்னால் நம்ம X plus Yயை 25ன்னு எடுத்துக்கிறோம். ரெண்டாவது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2000 ருபீஸ் அவங்க வாங்கியிருக்காங்க. இதுக்கு நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டுட்டு இந்த சம் போடலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு 50 10 ரூபி நோட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ மணி இருக்கும், வேல்யூ ஆஃப் நோட் மணி எவ்வளோ இருக்கும், 50 into 10 ரூபி நோட்ஸ் 500 ருபீஸ் நீங்கள் வச்சுருப்பீங்க. அதாவது நம்பர் ஆஃப் நோட்ஸ், வேல்யூ ஆஃப் ஈச் நோட், அப்போ தான் உங்களோட டோட்டல் வரும். இந்த பாயிண்ட் புரியுதா? 50 10 ரூபி நோட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 50 நம்பர் ஆஃப் நோட்டையும் 10 ரூபியை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 500 ருபீஸ் நீங்கள் வச்சுருப்பீங்க. அதாவது நம்பர் ஆஃப் நோட்ஸையும் வேல்யூ ஆஃப் ஈச் நோட்டை மல்டிப்ளை பண்ண தான் டோட்டல் அமௌண்ட் வரும். இந்த கான்செப்ட் தான் நம்ம இந்த இடத்துல இப்போ யூஸ் பண்ண போகிறோம். வேல்யூ ஆஃப் மணி எவ்வளோ, ருபீஸ் 2000. 2000 எப்போ வரும்னா 50 into X. 50ங்கிறது ருபீஸ் 50. நம்பர் ஆஃப் நோட்டு X. 50 ரூபா நோட்டு அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு தெரியாது. ஸோ எக்ஸால் இந்த 50யை மல்டிப்ளை பண்ணணும். தென் 100 ரூபி நோட் இன்ட்டு Y. அப்போ தான் உங்களுக்கு ருபீஸ் 2000 வரும். நம்ம ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணும்போது 50X ப்ளஸ் 100Y ஈக்குவல் டு 2000 எழுதிக்கிறோம். இப்போ டிவைடட் பை 50 implies X ப்ளஸ் 2Y ஈக்குவல் டு 40. இது உங்களோட செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் திஸ் இஸ் யுவர் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃப்ரம் 1 and 2 இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து பக்கத்தில் எழுதிக்கோங்க. X plus Y 25, X plus 2Y 40. இந்த சம்மில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதை வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம், செகண்ட் ஈக்குவேஷன் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஆப்போசிட் சைனில் இருக்க எக்ஸ் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே ப்ளஸ் 2y, இது மைனஸ் 2y. ஸோ உங்களோட ஆன்சர் மைனஸ் ஒய் மைனஸ் 15. 40ல் 25 போச்சுன்னா உங்கள் ஆன்சர் மைனஸ் 15. ஒய் கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களோட ஒய் 15. சப்ஸ்டிடியூட் ஒய் இன் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும், ஈக்குவேஷன் 1 ஃபஸ்ட்டில் இருக்குது, அதாவது இந்த ஈக்குவேஷன் x + y
இப்போ ஒய்க்கு பதிலாக நீங்கள் 15 ரீப்ளேஸ் பண்ணணும். $25. அப்போ உங்களோட எக்ஸ் வந்து 25 மைனஸ் 15. அப்போ உங்களோட எக்ஸ் வந்து 10. எக்ஸ் நம்ம என்ன எடுத்தோம்? நம்பர் ஆஃப் 50 ரூபி நோட்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் 50 ரூபி நோட்ஸ் 10. Number of 100 rupee notes 15. Second subdivision பார்க்கலாம். I mean fifth subdivision. A lending library has a fixed charge for the first 3 days and an additional charge for extra day thereafter. அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு additional charge pay பண்ணுறாங்க. Sarida paid ₹27 for a book kept for 7 days while Susie paid ₹21 for the book she kept for 5 days. Find the fixed charge and the charge for each extra day. அதாவது சரிதான்ற பொண்ணு 27 rupees பே பண்ணுறாங்க, சுசின்ற பொண்ணு 21 பே பண்ணுறாங்க. அவங்க 7 டேஸ்க்கு பே பண்ணுறாங்க, இவங்க 5 டேஸ்க்கு பே பண்ணுறாங்க. ஒரு லைப்ரரியில் வந்து ஃபிக்ஸ்ட் சார்ஜ் ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு மொதல் 3 நாளைக்கு ஒரு ஃபிக்ஸ்டு சார்ஜ். அதுக்கப்புறம் நம்ம புக்கு வச்சுட்ருக்க ஒரு எக்ஸ்ட்ரா நாளைக்கும் அவங்க அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ இந்த சமுக்கு நம்ம லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். லெட் தி ஃபிக்ஸ்ட் சார்ஜ் பி எக்ஸ் அண்ட் தி சார்ஜ் பர் each extra day by. என்ன கன்ஃபியூஸ் இருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் ஃபிக்ஸ்டு சார்ஜ், இது எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு. சார்ஜ் ஃபார் ஈச் எக்ஸ்ட்ரா டே ஒய், என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதுதான் எக்ஸ் ஒய்யாக நீங்கள் எடுக்கணும். இப்போ பை கிவன் கண்டிஷன் 1. செவன் டேஸ்க்கு அந்த பொண்ணு எவ்வளோ பே பண்ணியிருக்கு? 27 ருபீஸ் பே பண்ணியிருக்கு. இந்த சம்மு போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு போடலாம். அதாவது டோட்டலாக வந்து 7 டேஸ், அதில் 3 டேஸ்க்கு வந்து ஃபிக்ஸ்ட் சார்ஜ் வந்துடும். இப்போ பேலன்ஸ் 4 டேஸ்க்கு தான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும். சார்ஜ் இடம் எழுதியிருக்கேன். ஓகே, 3 டேஸ்க்கு வந்து ஃபிக்ஸ்டு சார்ஜ், ரிமைனிங் 4 டேஸ்க்கு தான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும். அப்போ நம்ம ஃபிக்ஸ்டு சார்ஜ் என்னென்னு எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ 3 × x. 4 டேஸ்க்கு எக்ஸ்ட்ரா சார்ஜை ஒய்ன்னு எடுத்திருக்கோம். இப்போ 4 × y இஸ் ஈக்குவல் டு 27 வரும். 7 டேஸ்க்கு இந்த பொண்ணு எவ்வளோ பே பண்ணியிருக்கு? ₹21 பே பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது 3x + 4y = 21. புரியுதா? இந்த 7 டேஸில் 3 டேஸ்க்கு அவங்க ஃபிக்ஸ்டு சார்ஜ் பே பண்ணியிருப்பாங்க. 4 டேஸ்க்கு ஈச் ஒரு டேக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. அப்போ 21 வருது. இது கிவன் கண்டிஷன் 1. ரெண்டாவது வந்து பை கிவன் கண்டிஷன் 2. கிவன் கண்டிஷன் 2 என்ன? இதுதான் உங்களோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன். 5 டேஸ்க்கு ருபீஸ், தப்பாக எழுதியிருக்கேன். சரிதா பெய்ட் 27. சுசின்ற பொண்ணு தான் 21 பே பண்ணியிருக்காங்க. ஓகே, 5 டேஸ்க்கு 3x + 2y = 21. இது உங்களோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 3x + 4y = 27 from 1 and 2. 3x + 2y = 21. இங்கேயும் பாருங்கள், ரெண்டு ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் சேமாக தான் இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு ஈக்குவேஷனோட ஃபுல் சைனையும் ஆப்போசிட் சைனாக மாற்றிடுங்க. 3x கேன்சல் ஆகிடும். 4yல 2y போச்சுன்னா 2y = 6. அப்பளோட y வந்து 6/2, உங்களோட y வந்து 3.
இந்த ஒய்யோட வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணு. சப்ஸ்டியூட் y in equation 2ல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3x ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய்யோடுக்கு பதிலாக 3 யூஸ் பண்ணணும். 21. இப்போ 3x ப்ளஸ் 6 வந்து 21. 3x ஈக்குவல் டு 21 மைனஸ் 6. அப்போ 3x வந்து 15. அப்போ உங்களோட x வந்து 15/3 or x equal to 5. x என்ன நம்மளோட ஃபிக்ஸ்டு சார்ஜ். rupees 5. Then extra charge rupees 3. Thank you guys. Thank you for watching.